பிரேம்சந்த் எழுதிய இங்கிலீஷ் ஸ்டோரியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தி செஸ் பிளேயர்ஸுங்கிற ஸ்டோரியை எழுதியிருக்கிறாரு முன்ஷி பிரேம்சந்த். இவர் 1924 இந்த ஸ்டோரி எழுதி முடிச்சுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை ஹிந்தியில் எழுதியிருக்கிறாரு. ஹிந்தியில் ஷான்ட்ராஞ்ச்கி பாசி அப்படிங்கிற டைட்டிலில் தான் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உருதுலையும் இதே டைட்டிலில் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த முன்ஷி பிரேம்சந்த் மகாராஷ்டிராவில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். இப்போ இந்த ஸ்டோரியோடைய ஈஸியான சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1856 நடந்த மாதிரி ஆன செட்டிங்கில் தான் இந்த இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியோடைய முக்கியமான இன்சிடெண்ட் நவாபுடைய லாஸ்ட் டே எப்படி இருந்தது அப்படின்னு. எந்த நவாப் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லக்னோ அப்போ அவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நவாப் வாசித் அலி ஷா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருடைய கடைசி காலம் அப்படின்னா அந்த பீரியடில் தான் இவரை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க அந்த இந்தியாவுக்கு நுழைஞ்ச போது கரெக்டாக அந்த லக்னோ பிரிட்டிஷ்காரங்களோட கையில் அகப்படுது. அதற்கு காரணம் நவாப் வாசித் அலி ஷா அவர் தான் காரணம். அவரை ரொம்ப சட்டையர் பண்ணுற மாதிரி, அவரை கேலி பண்ணுற மாதிரி ஒரு கதை மாதிரி தான் அந்த பிரேம்சந்த் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறாரு. பிரிட்டிஷ் ஆர் அபவுட் டு அனெக்ஸ் த கிங்டம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த ஸ்டோரி இருக்குது. அப்படின்னா இந்த லக்னோங்கிற ஒரு கிங்டம் எப்படி பிரிட்டிஷர்ஸ் அதாவது வெள்ளைக்காரங்க கையில் போனது அப்படிங்கிறத அந்த கதை சொல்லுது. இந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மிர்சா சாசாத் அலி அண்டு மிர் ரவுசான் அலி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் அரிஸ்டோக்ராட்ஸ், ரொம்ப பெரும் பணக்காரங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் அப்சஸ்டு வித் பிளேயிங் செஸ் விளையாடுறது. எந்நேரமும் செஸ் விளையாண்டுக்கொண்டே இருப்பாங்க. அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் செஸ் விளையாண்டு கொண்டே இருப்பாங்க. அப்படி செஸ் விளையாடும்போது என்னென்ன இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் நமக்கு தெரியுது. தீம்ஸ் அண்ட் மெசேஜ், இதில் என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னா, their addiction to chess shows how the nobility was detached from reality. இப்போது செஸ்ஸு 2 பேர் விளையாண்டு கொண்டே இருக்கிறாங்க. அதனால் வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மனைவிக்கு இடத்துல பிரச்சனை வருது. மனைவி அதாவது யாருடைய மனைவினா மிர்சா சாசாத் அலி இவங்களுடைய மனைவி. அவங்க இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. கள்ளத்தொடர்பு ஏற்படுது. ஏன்னா இவங்க வீட்டுக்கு வர்றது கிடையாது, குடும்பத்தை மறந்துதாங்க, மனைவியை மறந்துதாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு இழப்புகள் ஏற்படுதுங்கிறத சொல்கிறாங்க. தே இக்னோர் ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் ஈவன் த பிரிட்டிஷ் இன்வேஷன். குடும்பத்தை மறந்து சமுதாயத்தை என்ன நடக்குது அதையெல்லாம் மறந்துதாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களே இவங்க நாட்டுக்குள்ளே இவங்களுடைய கிங்டம்க்கு நுழைஞ்சி இவங்களையே ஆக்கிய பண்ணும்போது கூட இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் செஸ்ஸில் தான் இருக்குது. அதனால் இவங்க ஒரு இழப்பாகவே அதை எடுத்துக்கல. தேர் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸ் த டிக்ளைன் ஆஃப் இந்தியன் அரிஸ்டோக்ரஸி. ஸோ இந்த மாதிரியான அரிஸ்டோக்ராசியோடைய வாழ்க்கையே ரொம்ப கீழே போயிடுது இவங்களுடைய பொறுப்பற்ற ஒரு தன்மையினால். அப்புறம் while the British take over the city, they continue playing chess. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம நாட்டை அவங்க கைப்பற்றும் போது கூட இவங்கெல்லாம் செஸ் விளையாண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இவங்க செஸ் விளையாடாமல் பிரிட்டிஷ்காரங்களை துரத்திருந்தாங்கன்னா அவங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இந்த மாதிரி செஸ்ஸில் விளையாண்டு செஸ் மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்கு நுழைஞ்சு நம்ம நாட்டை அடிமைப்படுத்திருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான், ஒரு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் இக்னோரன்ஸ் அண்ட் எஸ்கேபிசம்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை பிரேம்சந்த் எழுதியிருக்கிறாரு. இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமையாக இருக்கிறது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம எதிரிகளை தாக்கணுங்கிறதுல மட்டும்தான் நம்ம குறியாக இருக்கணுமே தவிர நம்ம இப்படி ஒரு செஸ்ஸில் நேரத்தை வீணடிச்சுட்டு நம்ம நாட்டையும் மக்களையும் வெறுப்பேற்றுறது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்.